குப்பு, ராஜேந்திரன் எங்க? காஞ்சனா எங்க? சொல்லுங்க. இது என்ன கேள்வி சார்? நின்னுகிட்டே கேக்குறீங்க. எங்க போனாங்களோ என்ன ஆனாங்களோ யாருக்கு தெரியும்? மிஸ்டர் சோமு, என்கிட்ட இருந்து காஞ்சனாவை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு அவளுக்கு ராஜேந்திரன் மேல அன்பு ஏற்படுறதுக்கு காரணமா இருந்தீங்க. கடைசியில அவளுடைய கண்ணுல இருந்தே மறைச்சிட்டீங்க. இப்ப நான் ஊருக்கு போனா சித்தப்பாவுக்கு என்ன பதில்? குப்பு, அவர் செய்ய ஒவ்வொரு குத்தத்துக்கு நீ உடந்தையா இருந்திருக்கிற. அக்காம்பிஷ் இல்லையா? என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு என் வீட்டை கோட்டா மாத்திடுவான் இருக்க. இது முக்கியமான கேஸுக்கு ஒத்திக்க பாக்குறேன். முடியலைன்னா கேஸ ஒத்தி வைக்க சொல்லியா? என் வீட்டுல ஏன் ஒத்திக்க? கேட்க மாட்டாரா? கேட்க மாட்டாரா? முரடாங்க வக்கீல் என்ன முரட்டு வைக்கிறியா? Hey, both of you, I want the answer here and now. எங்க காஞ்சனா? இது கோர்ட்டே தான், சந்தேகமே இல்லை. ஆமா, இவன் கேட்கறதுக்கு பதில் சொல்லனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான் போல இருக்க. 2 நாள் உள்ள இருங்களா, ஜாமீன்ல வெளியே கொண்டாரு. நீங்க 2 பேரும் ரகசியமா பேசுறீங்க. ஏய் குப்பு, இவர்கிட்ட எனக்கு என்ன ரகசியம்? குப்பு, ஐ வில் கெட் அவுட். சார், நீங்க என்கிட்ட பேச தேவையில்லை. போலீஸ் வரும், அவங்க கிட்ட பேசி. அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம். நாங்களே போலீஸுக்கு போற முடிவோட தான் இங்க வந்திருக்கோம். இப்படி சொன்னா ஏமாறவன் நான் இல்ல, நீதான் ஒன்னே ஏமாத்தீங்க. மத்தவங்களையும் ஏமாற செய்து வேடிக்கை பார்க்கிறேன். இதனால உனக்கு என்ன லாபம்? லாபம் நஷ்ட கணக்கு பார்க்கறது என்னுடைய தொழில். கடமையை செய்ய போற லாயர். ஐ அம் a lawyer. மிஸ்டர் லாயர். இனி ஒன்னு அப்படித்தான் கூப்பிட வேண்டியது இருக்கு. அண்ணான்னு சொந்தத்தோட கூப்பிடக்கூடிய பந்தத்தை தான் நீ என்னைக்கோ சுட்டரிச்சிட்டியே. உன் சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பாரு. எந்த தாய் உன்னை தலைமுந்து ஐயாம லாயர்னு சொல்ல வச்சாங்களோ அந்த தாய் வயசுல பிறந்த என்ன குற்றவாளியாக்கின, ஜெயில தள்ளின. அது மட்டும் இல்லை, நான் உயிரோட இருக்கிறது கூட உனக்கு பிடிக்கல இல்ல. உனக்கு கொஞ்சமாவது இதே இருக்கா? பாச உணர்ச்சினா என்னன்னாவது தெரியுமா? என் உணர்ச்சிகளை தட்டி எழுப்புறதுனால நீ நிரபராதி ஆயிட முடியாது. அண்ணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உங்களை நான் பேசவே விரும்புறேன். யூ மே கெட் அவே. சரி காஞ்சனா, என் மேல சகோதர பாசம் அவனுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீயாவது உண்மைகளை எடுத்து சொல்லி அவனை திருத்த முடியுமான்னு பாரு. காதலி அடையத்துக்காக எத்தவித தியாகமும் செய்ய தயாரா இருக்கிறேன்னு தான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காதலனும் சொல்லுவான். அத நான் சொல்றேன், நீ நல்லா இருப்பேன்னா உன்னையே நான் தியாகம் செய்ய தயாரா இருக்கிறேன். ஆனா இந்த தகுதியற்றவனை தவிர வேற யாரை வேணாலும் கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லி நானே கூட இருந்த அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆல் ரைட். நீங்க பெரிய லாயர், பிரமாதமா வாதாடுறீங்க. உங்களோட வாதாட என்னால முடியாது. ஆனா இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, என்னை அவரையும் பிரிக்க இந்த ஜென்மத்துல எந்த சக்தியாலையும் முடியாது. மிஸ்டர் சோமு, கொஞ்ச நேரத்தில் இங்க போலீஸ் வரப்போகுது. ராஜேந்திரனை கைது செய்ய போகுது. இந்த பங்களா கட்டினதுல இருந்து இதுவரைக்கும் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல. அவங்க 2 பேருக்காக முயற்சி எடுத்துக்கிட்டது உண்மை. ஆனா அதுக்காக நான் கம்பி என்ன தயாராகி ராஜேந்திரனை காஞ்சனாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடறேன். அதுக்கு மேல் கொண்டு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க சார். ராத்திரி பூரா வேண்டாம் வேலையை செஞ்சுட்டு இப்படி காலம்புற நன்னா தூணினேன். வேண்டாத வேலையை நானா செய்தேன்? ராத்திரி பூரா கண்ணை முடிச்சுண்டு சட்ட புத்தகத்தை கொடன்னு கொஞ்சம் எடுத்து பெட்டிஷன் எழுதி பெட்டிஷன் போறே தூங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிள்ளையாண்டான் கொலை செஞ்சானா, அதுக்கு வேற யாரையோ தண்டிச்சுட்டானா. இந்த அரிச்சந்திர இன்னைக்கு வந்துட்டு நான் தான் குற்றவாளி, கேச திரும்ப நடத்துங்கன்னு பெட்டிஷன் எழுதி கொடுக்குறானா. இதெல்லாம் சுத்த கட்டுக்கதை. நேக்கே நம்பிக்கை ஏற்படலையே, கோர்ட்டுக்கு எப்படி ஏற்படும்? இதை பாருங்க, உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுண்டு முட்டா பட்டம் கட்டுறதுக்காக வேண்டி இப்படி வந்து அவன் கதையை வந்துட்டு போயிட்டார். இனிமே அவன் வந்து கையெழுத்து போட்டு தருவான்னு எனக்கு நம்பிக்கையே ஏற்படும். அனாச்சாரமே இப்படியே நீ எப்ப பார்த்தாலும் அசு பாடிட்டு நானும் 4 காசு சம்பாதிச்சு விட்டாலதான். ராஜா, நீ காஞ்சனாவை கூட்டிக்கிட்டு நம்ம எஸ்டேட் காட்டேஜில் போய் நான் பிரபாகரனை தேடி கண்டுபிடிச்சு தகவலோட வரேன். சார், ஒன்னும் பேசாத. காஞ்சனா, எப்படிப்பட்ட புள்ளையாட்டமா இப்படி குறுக்கு நெருக்கமா அலைஞ்சுட்டு இருக்கேன்? அரிசி சும்மா ரெண்டி. அந்த புள்ளையாண்டா வந்து உங்க பெட்டிஷன்ல கையெழுத்து போட்டு தருவோன்னு நம்பிட்டு இருக்கேளா? இருங்க வாசப்படியிலே காத்துருங்க. அடி அலமேலும் அந்த பிள்ளையாண்டா வரமாட்டான்னு சொன்னியோ இல்லையோ, அதை வந்துட்டேன். இல்லைங்க ஆறுல இருங்க. இவன் லோகத்துக்கே போனாலும் விட மாட்டேன். தேர்ந்து தரல ஓடாதீங்க.
என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லவே மாட்டேங்கிறியே. எங்க அப்பா கிட்ட மேட்டர் ஓபன் பண்ணி நம்ம கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்கி. பெருமிட்டு கல்யாணமா? ஒரு சேஸ், ஒரு த்ரில், ஒரு அட்வென்ச்சர், ஒண்ணுமே இல்லாத கல்யாணம் என்ன கல்யாணம்? எனக்கு தான் அதெல்லாம் பிடிக்கும். என்ன பண்றது? பேசாத கப்படே. எங்கேயாவது போவோம், எப்படியாவது வாழ்க்கை நடத்துவோம். உங்க அப்பா இருக்கிற இந்த ஏரியால நம்ம இருக்கவே கூடாது. ஐயோ, எங்க அப்பா தெரியாம கல்யாணமா? நான் வர மாட்டேன். ஐயா, அப்பனுக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டா அது என்ன அட்வென்ச்சர் இருக்குது? இப்ப ராஜா காட்டா ஜோடிய பாரு, எவ்வளவு அட்வென்ச்சரா வாழ்க்கை நடத்துறாங்க. அவங்க போலீஸ் எடுத்து ஆஸ்பரான் தர்றாரு, எல்லாருமே தர்றாங்க. அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும், உங்க அப்பன் தரணும், உங்க அப்பா கொடுக்குற கம்ப்ளைண்ட்ல போலீஸ் தரணும், நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா நிம்மதியா ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து இருக்கணும். அப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கிறது? 2 நாள் தான். அடுத்த நாளே உங்க அப்பா பத்திரிகையில விளம்பரத்தை கொடுத்த மாட்டான். மகனே தேவி, மருமனே குப்பு, ஒப்புக்கிற இடத்துக்கும் உடனே வாங்க, கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறேன். இப்படிக்கு தேவியின் ஃபாதர், குப்புவின் ஃபாதர் சோமபதி சோமுன்னு தனக்கு சேர்த்து ஒரு விளம்பரத்தை கொடுத்துட மாட்டாரு. அதை பார்த்த உடனே அப்பா கிட்ட திரும்ப ஓடி வந்துடலாம்ல? அதல்ல, அவர் கொடுத்த விளம்பரத்துக்கு பதில் விளம்பரம் நம்ம ஒண்ணு கொடுக்கிறோம். எப்படி திரும்ப வரமாட்டோம்னா? வரமாட்டேன். குட் ஹெட், அறிவனுக்கு அவனுக்கு ஏன் ஓட்டர் பில்லை யார் கட்டுறது? விளம்பரத்தை கிஃப்ட் கொடுக்கிறோம். எதிர்கால மாமனாரே, உங்கள் விளம்பரத்தை படித்தோம், துடித்தோம். நானும் தேவியும் புறப்பட்டு வருகிற சனிக்கிழமை வருகிறோம். நீங்கள் NICA பந்தல் பாண்டு பங்காளிகள் சகிதமாக மருதவரை முருகன் கோவில் காத்திருக்கவும். ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குவோம், 2 நிமிஷம் தான் தங்குவோம். தாலி கட்ட உள்ள ஜெட்ல ஏறி ஜெர்மனிக்கு பறந்து போயிடுவோம். இப்படிக்கு உங்கள் எதிர்கால மருமகன் குப்பு. ஐயோ, ஜெட்ல போனா எங்க அப்பாவுக்கு தலை சுத்துமே. ஜெட்லி உங்க அப்ப, அது ஏன் உங்க அப்ப? நானும் நீ தான் போறோம், தனியா தான் போறோம். நேரம் போகுது, தீர்மானம் புறப்படு. என்னடா கொக்கரிக்கிற? ஜெட்லியா போற ஜெர்மனிக்கு ஜெட். இன்னைக்கு தூக்கம் வராம உட்கார்ந்து அவசப்பட்டு இருக்கு. இப்படி தினமும் உட்கார்ந்துட்டு இருந்தா உடம்பு என்ன? நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி தூங்க பார்த்தேன். தூக்க வெள்ளடி நான் ரெடி பண்றது. எங்கிருந்தோ ஒரு பிள்ளையாண்டா வந்தாண்டி, ஊரா உண்மையும் சொல்லிட்டு கண்ணை மூடிட்டாண்டி. அவன் கண்ணை மூடிட்டான், நான் கண்ணை மூட முடியலையே. அப்படி நான் கண்ணை மூடினாலும் அந்த நிரபராதி ராஜேந்திர வந்து நிற்கிறாண்டி. சாஸ்திரி, நான் நிரபராதிங்கிற பூரா உண்மையை நோக்கு தெரிஞ்சிருக்கேன். கோர்ட்ல வந்து சொல்லி கேஸ திரும்ப நடத்தி இன்னைக்கு விடுதலை வாங்கி தரப்படாதா அப்படின்னு கேட்கிறாங்க. ரெடி பண்ணுவேன். இப்படி உண்மையும் மனசுல வச்சுட்டு தூங்காம அவசப்படுறதை விட அதை யாரும் செஞ்சுலாம் போல் இருக்கு. இன்னும் ரெடி சொல்றேன். ஏன் முடியாது சொல்லுங்க. இந்த பிரபாகருடைய மனத்துல அந்த அப்பாவி ராஜேந்திரனுக்கு நீதி கிடைக்கக்கூடிய ஒரே சந்தர்ப்பம் கொடுத்துடி பேசி ஒம்பளை மாட்டிவிட்டேன். என்ன அப்ப இதுக்கு என்னதான் வழி? அந்த நிரபராதி எப்படி காப்பாத்துறது? நீங்க தான் எப்படி தூங்குறது? அதாண்டி ஒண்ணும் புரியலை. நீ ஒரு ஐடியா ஸ்டேக்காது. நோக்கே ஸ்டேக்கிறதா? அது என்ன ஐடியா சொல்லு. நேர பாரிஸ் ஆத்மநாதன் போங்க. என்னுடைய ரைவலண்டியா, என்னுடைய கேஸ அவனண்டிய மட்டும் கொடுக்க சொல்றியா? அப்படின்னா அப்படியே தூங்காம உட்காந்துருங்க. என்ன அளவில் அதுக்குள்ள போச்சுக்கிறாய்? நான் சொல்றதை கேளுங்க. சொல்லுங்க. நேர பாரிஸ் ஆத்மநாதன் கிட்ட போங்க. போய் நடந்து விடாம சொல்லுங்க. மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். பேஸ் குட் ஐடியா. ஆனா ஆத்மநாதன் ஊட்டிக்கு போயிருக்கானடி. அப்ப நீங்க நாளைக்கே ரயில்வே இருங்க. ரயில்வே ஸ்டேஷன் வர்றியா? என்ன மிஸ்டர் சாஸ்திரி, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? போய் ஆத்மநாதன் நம்ம 2 பேரும் ஹைகோர்ட்லயே பெரிய லாயர்ஸ்ங்கிறது எப்ப உண்மையோ அவ்வளவு உண்மை. அந்த பிள்ளையாண்டா என்னென்ன வந்து சொன்ன. அப்ப அந்த கொலையை செஞ்சது பிரபாகரன் தானா? என் தம்பி அந்த கொலையை செய்யலையா? அவன் நிரபராதியா? கூட பிறந்த தம்பிக்கு எதிரா வாதாடி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவா லோகத்துல உண்மை தவிர வேற யாரும் கிடையாதுங்க. Don't you agree with me? நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களே. நீங்க அமைதியா போய் ஊர்ல நிம்மதியா சொன்னது. போய் ஆத்மநாதன் உங்க தம்பி நிரபராதியும் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரே விட்னஸ் இந்த பிரபாகரன் தான். அவனும் ஜெட்டு விட்டான். ராஜேந்திரனை விடுவிக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லையே. போய் மிஸ்டர் சாஸ்திரி, அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடுங்க. நானே மாட்டேங்கிறேன். தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல துண்டை விரிச்சு போட்டு படுத்தேன்னா மெட்ராஸ் போய் தான் எந்திரிப்பேன். நானும் தூங்கி ரொம்ப நாளாச்சு. தம்பி, உன் விஷயத்துல நீதி, சத்தியம், தெய்வம் எல்லாம் பொய்யா போயிடுச்சாடா. நிரபராதியான உனக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்துட்டேனா? ஐயோ, உன்னை நான் எப்படி காப்பாற்ற போறேன்? உனக்கு நல்வாழ்வு நான் எப்படி தேடித்தர போறேன்? ஐயோ கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியல.
நீ எனக்கு காட்டின அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி சொல்லிட்டு போறான். எங்க போறீங்க? ரொம்ப தூரம் போற. ஏன் சார், என் பேர ஏதாவது வருத்தமா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. ராஜேந்திரனுக்கும் காஞ்சனாவுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன். எப்படியாவது நீங்க அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன விஷயம் சார்? எல்லா கடிதத்தை எழுதியிருக்கிறேன். நான் வரேன் சார். சார், போலீஸ் ஸ்டேஷன். ஜெயில இருந்து தப்பி ஓடின கைதி ராஜேந்திரன் இப்போ கோயில் மலை பக்கத்தில் இருக்கிறான். நீங்க போனா உடனே பிடிச்சுக்கலாம். இந்தாப்பா உங்க அண்ணன் கொடுத்தான். அன்புள்ள தம்பி. என்ன அன்புள்ளவா? அதானே ஆரம்பமே ஆச்சரியமா இருக்கு. படி படி. இப்படி உனக்கு நான் ஒரு கடிதம் எழுதுறது ஆச்சரியமாகத்தான் இருக்கும். நான் என்ன செய்யட்டும்? நீ பிறந்த நேரம் கெட்ட நேரமா, அதனாலதான் அப்பா செத்துட்டாருன்னு ஊர் உலகம் சொல்லிச்சு. இதை நம்பின என் பிஞ்சு மனசுலயே உன் மேல வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டு போச்சு. உன்னையும் அம்மாவையும் நான் பிரிஞ்சதுக்கு கூட அந்த உணர்ச்சி தான் காரணம். போலீஸ் ஆபீசர் காலின்ஸ நீதான் கொன்னேன்னு நான் மனப்பூர்வமா நம்பினேன். அதனால்தான் உனக்கு விரோதமா சாட்சி சொல்லி உனக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்தேன். ஆனா நீலகண்ட சாஸ்திரி மூலம் அந்த கொலையை செஞ்சவன் நீ இல்லை, உன்னுடைய கல்லூரி தோழர்களில் ஒருவரான பிரபாகரன் எனக்கு தெரிஞ்சது. இதை கேள்விப்பட்டதும் என் இதயமே சுக்குநூறா வெடிச்சு போச்சு. தம்பி ராஜேந்திரா, நீ இந்த கடிதத்தை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள ராஜேந்திரன் உன் பேர்ல இருக்கிற இந்த அண்ணன் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். அதுக்கு பிறகு உன்னை யாருமே தேட மாட்டான். நான் காஞ்சனா ஊட்டிக்கு அழைச்சிட்டு வந்ததே அவ மனசை கவர்ந்து அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நான் புதுசா வாங்கியிருக்கிற காஷ்மீர் எஸ்டேட்ல இன்பமா காலம் கழிக்கணும்னு தான். ஆனா நீயும் காஞ்சனாவும் அங்க போய் கணவன் மனைவியா நெடுங்கால மகிழ்ச்சியா வாழறதுக்கான ஏற்பாடுகள் எஸ்டேட் மேனேஜர் மூலமா செஞ்சிருக்கேன். என் திட்டத்தை நீ நிறைவேற்றி வைக்கணுங்கிறதா என்னுடைய அன்பு கட்டளை. இப்படிக்கு உங்க அண்ணன் பரவாயில்லை. மனுஷன் 1000 தப்ப பண்ணாலும் கடைசியா ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு. சோமு சார், என் அண்ணன் நல்லவர், உத்தவர். அவர் சாகடிச்சு நான் வாழ விரும்பல. எப்படி அவரை காப்பாத்தி ஆகணும்? அண்ணா, உடன் பிறந்த தம்பி என் வாழ்வுக்காக உயிர் நீத்த உத்தமரே, என் குருவே, உங்ககிட்ட பயிற்சி பெற்றேன்னா இன்னைக்குத்தான் என் முதல் வழக்கு எடுத்து நடத்த போறேன். உங்ககிட்ட எதிர் வழக்காடி யாருமே ஜெயிச்சதில்லை. அந்த மாதிரி வெற்றி உங்க மாணவிக்கும் தேடி கொடுங்க. நீங்க தெய்வமா வந்து நின்று